ஈகை பெருநாளான ரம்ஜான் பண்டிகை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாள் முன்னதாக வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியா, இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் புதனன்று இரவு பிறை கண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட உலமாக்கள் சபையினர் ஒன்று கூடி குமரி மாவட்டத்திலும் ரம்ஜான் பண்டிகை வியாழனன்று நடைபெறும் என்று அறிவித்தனர். அதன்படி குமரி மாவட்டத்தில் வியாழனன்று காலையில் அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அப்போது இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஏழை எளிய மக்கள் அவர்களும் பசித்திருக்காமல் புசித்து உண்ண வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்களுக்கும் தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு உடைகள் எல்லாவற்றையும் வழங்கி மகிழ்ச்சிகரமாக எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு முக்கிய அம்சமாக இந்த ஈகை திருநாளிலே நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் இருபாரும் ஒற்றுமையோடும் சமுதாயத்தின் ஒற்றுமை நிலைநிறுத்தி நாம் இப்பொழுதெல்லாம் தொழுது சிறப்பான நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். கேரளாவிலும் வியாழனன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது.